சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இன்றைய நாள் ஆங்கிலப்படி 19ஆம் தேதி 3ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்னைக்கு தமிழுக்கு விகாரி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி. இன்று வியாழக்கிழமை. இன்று காலை சூரிய உதயம் 6 மணி 13 நிமிடம். இன்று பார்த்திங்கன்னா ஏகாதசி திதி பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி 1 நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி உத்திராட நட்சத்திரம் மதியம் 2 மணி 35 நிமிடம் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுவதும் சித்த யோகம். ஸோ எந்த தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 52 நிமிடம் முதல் 12 மணி 40 நிமிடம் வரைக்கும் இருக்குது. ராகுகாலம் மதியம் 1 மணி 46 நிமிடம் முதல் 3 மணி 16 நிமிடம் வரைக்கும். யமகண்டம் காலை 6 மணி 17 நிமிடம் முதல் 7 மணி 46 நிமிடம் வரைக்கும் இருக்குதுங்க காலையில். இன்றைக்கான முகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடமும். மதியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலைக்கு சுப நிகழ்ச்சி சுப முகூர்த்த நேரம் இல்லை. ஸோ அபிஜித் முகூர்த்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க. சரி, இன்றைக்கான நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம்ங்க. வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். வியாழக்கிழமைக்கு உண்டான நாயகன் குரு பகவான். உத்திராட நட்சத்திரத்துக்கு உண்டான நாயகன் சூரிய பகவான். அப்போ குரு பகவான் தனத்தை குறிப்பவன், சூரிய பகவான் வளர்ச்சியை குறிப்பவன். அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக வீட்டில் என்ன பண்ணணும்? குபேரர் பூஜை கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? இந்த முகூர்த்த நாளில் வீட்டில் குபேரர் படம் வந்துச்சுன்னா எடுத்து வைங்க. அவருக்கு சுத்தமான நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. தாமரை திரி ஏற்றுங்க. அதோட வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, இந்த சைடு கோமதி சக்கரம் வச்சுட்டு அச்சதை எடுத்து வைங்க. ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வைங்க, பாயாசம் வைங்க. இது வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குபேருக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லுங்கள், வளர்ச்சி பண்ணுங்கள். ஒரு அரிசி மர அலக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் பச்சரிசி எடுத்து வைங்க. ஒரு சைடு ஃபுல்லாக வெல்லம் எடுத்து வைங்க. நடுவில் இந்த அச்சதை எடுத்து வைங்க. அதை மனசார குபேரரை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பெண்களுடைய நகைகள் ஏதாவது அந்த குபேர படத்தில் வைங்க. பணம் பேக்கெட் பர்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, பர்ஸ்லேருந்து பேக்கெட் காசு எடுத்து வைங்க. வழிபாடு முடித்த உடனே அந்த காசை எடுத்து பர்ஸில் வைங்க. அந்த நகையை இன்றைக்கி போட்டுருங்க. சிம்பிளாக போடுங்க. எல்லா நகையும் எடுத்து போடுங்க. சிம்பிளாக ஒரு செயின் இது போட்டு வைங்க. வச்சு இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வழிபாடு பண்ணுறதுலேருந்து அந்த அரிசி, அந்த வெல்லம் அதை எடுத்து அந்த டப்பாவில் போட்டு வைங்க. அரிசி டப்பாவில் போட்டு வைங்க. வீட்டில் உணவுக்கும் சரி, நகைகளுக்கும் சரி, பணத்துக்கும் பஞ்சம் வராமல் இந்த குபேர பகவான் உங்களுக்கு பாதுகாவலராக இருப்பாருங்க. ஸோ கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அந்த தீபம் ஏற்றும் போது கோமதி சக்கரமும் வலம்புரி இளம்புரி சங்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக செல்வம் நிலைச்சி நிற்கிறத கண்கூடாக பார்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு செல்வ வளர்ச்சிக்கு அத்தனையும் இந்த குபேர பகவான் அருள் புரிய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலனை பார்க்க போகலாம். மேஷராசி நேயர்களே, இன்றைக்கி நன்மையான நாளுங்க. சமூகத்தில் அந்தஸ்து பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. தொழிலில் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுடைய தொழில் வளர்ச்சி வெளிநாடு வரைக்கும் செல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இன்றைக்கி அதுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய நாளாக இருக்க போகுது. உத்தியோகக்காரர்கள் பேர்ப்புகள் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. குழந்தைகள் ஆனந்தமாக இருக்கீங்க, நல்லா படிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுங்க, சூப்பர் மார்க் எடுப்பீங்க. அதே போல் தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. சில பேருக்கு இந்த காம்பவுண்ட் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்துறது மூலமாக சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நாள் மிகுந்த உத்தமமான நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நிதானித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அரச இலை 2 எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்க போகுது. சொத்து சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் இன்றைக்கி பண்ணாதீங்க. வீண் விரயத்தை சந்திக்காதீங்க. சரிங்களா? தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு லாபமாக அமைஞ்சாலும் பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி தவிர்த்து விடுறது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது.
கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கூட்டாளியுடன் கொஞ்சம் சக கூட்டாளியுடன் கொஞ்சம் ஒத்துழைச்சி போகிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வருமானங்கள் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் கணக்கு வழக்குகள் பார்க்குறது மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் சாம்பல் நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக 5 வெத்தலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாளாக இருக்க போதுங்க. முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டீங்களா? இன்றைக்கி ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் நான் சொன்ன இந்த பூஜை பண்ணுங்கள். மிகப்பெரிய திருப்பத்தை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. அதே போல் சொந்த தொழிலில் முடக்கமாக இருந்தவங்க இன்றைக்கி ரிலீஃப் ஆகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடன்பிறப்புகளுடைய ஆதரவும் புதிய தகவல் உங்களுக்கு மேலும் ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. திருமணத்துக்காக காத்துட்ருக்கோங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம். இன்றைக்கி முக்கிய முடிவுகளை தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். அதே சமயம் உத்தியோகக்காரர்களுக்கு முயற்சிகள் மூலியமாக லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய திருப்பங்கள் உண்டு. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நிமித்தம் சார்ந்து அமைதியாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கீங்க, ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திக்கோங்க. படிப்பில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணி எக்ஸ்ட்ரா கோர்சஸை விடுறது சிறப்பாக இருக்கும். ஒரே கான்சன்ட்ரேஷனாக எக்ஸாமில் இருக்கிறது நல்ல மதிப்பெண் எடுக்கலாங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கடகராசி நேயர்களே, இன்றைக்கி கவனம்ன்றது தான் உங்களுடைய மூல மந்திரமாக இருக்க போது. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் அதே போல் கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க இன்றைக்கி உயர்வடையக்கூடிய தொழிலில் தொழிலில் உயர்வடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. குடும்பத்தாரோட குடும்பத்தாருக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன், அது ரொம்ப முக்கியமானதுங்க. அதே போல் வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானத்தை கைப்பிடிக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. பெண்கள் தனித்து இல்லாமல் ஒரு குடும்பத்தோடு ஒத்துழைச்சி போகிறது. பிரச்சனைகள் எல்லா குடும்பத்துலேயும் இருக்கிறது தான். அதையே யோசிச்சுட்டு வாழ்கிறத விட தூக்கி போட்டுட்டு இனி வாழ போகிற வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்கள் டேலண்ட்டை வெளி உலகத்துக்கு கொண்டு வாங்க. இன்றைக்கி கடகராசிக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. உத்தியோகக்காரர்களுக்கு இன்றைக்கி சாதகமான பலன் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பச்சை வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 5 வில்வேலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி நாளை அமைதியாக நிதானமாக கழிக்கிறது மிக உத்தமங்க. வழக்குகள் இருந்துச்சுன்னா அதோட பேச்சுவார்த்தையோடு நிறுத்திக்கிறது முக்கிய முடிவை இன்றைக்கி தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் மேலதிகாரிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக போகிறதும், தின வேலை தினக்கூலி செய்கிறவங்க உங்களுடைய வாடிக்கையாளர்கள் முதலாளிகளிடமும் சரி கொஞ்சம் சாதகமாக சாந்தமாக போகிறது சிறப்பாக இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பண வரவு நிச்சயமாக வரதுக்கான நாளாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்க நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் இன்றைக்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. அத்தனை காரியம் வெற்றியாக மாற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம் கனி எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது? மிகுந்த ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க போது. உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்க அதுக்கான செய்திகள் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க நிதானித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. ஸோ உத்தியோகம் பதவி அதே போல் தினக்கூலி செய்பவர்களுக்கு வருமானம் திருப்தி அளிக்கும் தரையில் இருக்கக்கூடிய நாளாக இருக்க போது. திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி முடிவு எடுக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க, நல்லா படிச்சுட்ருக்காங்க. சில குழந்தைகளுக்கு ஞாபக மறதியும் சோம்பேறித்தனம் ஆரம்பிக்குது. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறது மிக சிறப்பாக இருக்கும்.
இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் பார்த்திங்கனாக்கா சிவப்பு நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. துளாராசி நேயர்களே, சுகமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. நீண்ட நாள் வழக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. திருமண தடை நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. தாயாரோட அனுகூலமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தந்தையாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. பட்டா சம்மந்தப்பட்ட நில பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நண்பர்கள் வழியில் கொஞ்ச நாளாக பிரச்சனையை சந்திச்சுட்டு வர நீங்கள் இன்றைக்கி ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அது இப்போ உத்தியோகக்காரர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் வருமானம் மிக்க நாளாக இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்க நிதானம் தேவை. சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அந்த சொந்த தொழிலில் புதிய முயற்சிகளை கூட சேர்க்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சக ராசி நேயர்களே, இன்றைக்கி ஆரோக்கியமாக நலமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்க போதுங்க. தன வரவுகளை விட அதற்கான முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்க போகுது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்காங்க. புத்திர தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதற்கான பரிகாரமோ செய்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. சமூகத்தில் பேர் புகழ் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகக்காரர்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமாகவும் சொந்த தொழில் செய்பவர்கள் தொழில் முன்னேற்றத்துக்கான முயற்சி எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் பேச்சில் நிதானம் கண்டிப்பாக தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவைங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ப்ரௌன் கலர் வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் 2 மா இலை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தனுசு ராசி நேயர்களே, பேர் புகழ் அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போது. சில நாட்களாக அனுபவிக்க முடியல, என்னோடய வேலையை என்னோடய இஷ்டத்துக்குபடி செய்ய முடியல, வீட்டில் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகுது. தந்தையாருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. பதவியில் பேர் புகழ் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. வருமானம் மிக்க நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி நாளுக்கு பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரமும் உத்தியோகம் போகிறவங்க கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அமோக வெற்றிகரமான நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. பயணங்கள் உங்களுடைய நாளை இன்னும் அனுபவமிக்கதாக ஆக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் எண்ணாற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஸ்கை ப்ளூ. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் உங்கள் கையால் ஒரு தீபம் ஏற்றுங்க. பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையப்போகுது. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி முயற்சிகள் யாவும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்க போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. திருமணம் கைகூடக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் இன்றைக்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இயந்திரங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இன்றைக்கி லாபகரமான நாளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி உடன்பிறப்புகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை இன்றைக்கி தவிர்க்கிறது மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகக்காரர்கள் நாள் மேலும் வலுவூட்டக்கூடிய நாளாக இருக்குது. கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நிதானம் தேவை. சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆண் பெண்களுக்கு புதிய முயற்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக புதிய முயற்சிகளால் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் மஞ்சள். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா ஒரு வெத்தலையில் 2 மிளகு 1 கிராம்பு வச்சு மடித்து பச்சை நூலால் முடிச்சு போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சகல காரியங்களும் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி ஆன்மீக உணர்வோடு இருப்பது மிக சிறப்பானதுங்க. ஏதேனும் வேண்டுதலோ பரிகாரங்களோ அதை இன்றைக்கி நிறைவேற்றுறது மிகுந்த பலனளிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. திருமணத்துக்காக ஏதேனும் பரிகாரங்கள் இருக்குன்னா இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள்.
புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரத்தில் நல்ல மேலும் செழுமையாகக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. சொந்த தொழிலும் உத்தியோகமும் பண்ணுறவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. வருமானங்கள் வருவதை சேமிப்புன்ற திட்டத்தில் போடுறது மிக சிறப்பாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியம் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் இளம் சிவப்பு. இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒரு வெத்தலையில் 5 பச்சை கற்பூரம் வச்சு சுற்றி பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மீனராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுடைய தாரக மந்திரம் பொறுமை. உத்தியோகத்துலேயும் சரி சொந்த தொழிலையும் சரி பொறுமையை கைப்பிடிப்பது மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. மூத்த சகோதரர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. தாய்மாமன் வர்க்கத்தோட அந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள் பேச்சு நிமித்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, பேச்சு குறைவாக இருப்பது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களும் தொழிலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. குழந்தைகள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க, படிப்பை மேன்மைப்படுத்திக்க வேண்டிய நாளாக இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சிட்ருக்கு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் என்ன ஆற்றலும் ஆரோக்கியமும் சீர்படுத்தக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். இன்றைக்கி உங்களுக்கான சூட்சம பரிகாரம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது 2 பாதாம் கண்டிப்பாக பேக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.